சார்ஜ் இருக்கும்போது சார்ஜ் போட மாட்டோம். அது சார்ஜ் இல்லாத போது நம்ம என்ன பண்ணுவோம், அதை தேடிக்கிட்டு தான் இருப்போம். பேங்க்கில் பணமே இல்லை, நீங்கள் தேடுவீங்களா? பேங்க் போவீங்களா? போக முடியல. பணமே இல்லையே, போடுறதுனா மட்டும்தான் போக முடியும். பேங்க்கில் பணம் இருக்குது, இப்போ என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக போவோம். அப்படி தான் சில வாழ்க்கை. சில நேரங்கள்லாம் ஆப்போசிட்டாக வேலை செய்யும். அவ்வளோதான் வாழ்க்கை. பேங்க்கில் பணம் இல்லைன்னு நீங்கள் ஏன் போகிறீங்க? உங்களுக்கு அது தொடர்பு இல்லைன்னா அப்புறம் எப்படி போவீங்க? அதான் என்ன நினைப்பீங்க, பேங்க்கில் என்னை கூப்பிடல. நீ தொடர்பு வச்சுக்கவே இல்லையே, நீ பேங்க்கில் பணம் போட்டிருக்குன்னு தொடர்பு இல்லையே. 2 பக்கமும் பார்க்கணும் இதை. அதை தொட்டு நீங்கள் செல்ஃபோனில் சார்ஜ் இருந்துச்சுன்னா போக மாட்டாங்க. செல்ஃபோனில் சார்ஜ் இல்லை, ஒரு கஷ்டகாலம் வந்துச்சு, ஒரு 15% கஷ்டகாலம். கஷ்டகாலம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு சார்ஜ் போடுறதுக்கா, கடவுளே முருகா காப்பாற்று, கடவுளே முருகா எனக்கு ரமண மகர்ஷி எப்படியாச்சும் வழி கொடுத்துட மாட்டியா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், கதறுவோம். அப்படியே கஷ்டங்கள் வரும்போது தானே கடவுளை கூட கும்பிடுறோம். எப்பயுமே நீங்கள் கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு வரட்டும், சின்னதோ பெருசோ நல்லதோ கெட்டதோ, அது என்றைக்கோ ஒரு நாள் பயன்படும்ல. சார்ஜரே இல்லைங்கிறீங்கல்ல, வீட்டில் சாமி படமே இல்லை, சாமி படம் இருக்கு இல்லை, அது எப்படியே கும்பிட்றதே தெரியலைன்னு வச்சுங்களேன். ஒரு கஷ்டகாலம் வரும்போது எங்கே போய் சார்ஜர் கேட்பீங்க? சார்ஜர் கொடுப்பாங்களா? என்ன கொடுக்க மாட்டாங்க. இப்போ பரிகாரமாக ஒரு சிலர் கோயிலுக்கு போகிறப்போ பக்கத்தில் உள்ளவங்களை துணைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, அது சரியா? தயவு செய்து